அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு குறிப்பிட்ட அளவில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கிற இடம். இங்கே நாம் பார்க்க கூடிய விஷயம் என்னன்னா, புதிய தலைமுறை வாக்காளர்கள் விஜய் பக்கம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதிமுகவிற்கு திமுகவிற்கும் பலம் என்பது அவரவர்கள் கூட்டணி கட்சிகள் தான். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை பார்த்து வருகிறோம் நமது சேனலில். இன்று நாகப்பட்டினம், மயிலாடுதுறை 2 மாவட்ட தொகுதிகளையும் பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். 2 மாவட்டங்கள்லையும் ஒரு 3 தொகுதிகளாக இருக்கிறனால நம்ம மொத்தமாக பேசிடுவோம். 2லையும் ஒவ்வொரு தனி தொகுதிகள் இருக்குது. இங்கே நாகப்பட்டினத்தை பொறுத்தளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு பலம் வாய்ந்ததாகவே இருக்குது. இந்த 2 மாவட்டத்திலையும் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? திமுகவுக்கு இங்கே ப்ளஸ் என்ன நாகப்பட்டினத்தில்? நீங்கள் திமுகவினுடைய ப்ளஸ் அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ 2 கட்சிக்குமே சேர்த்து நான் சொல்கிறேன். என்னன்னா திமுகவினுடைய ப்ளஸ் என்ன, அதிமுகவினுடைய ப்ளஸ் என்னன்னா அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் தான் ப்ளஸ். என்னென்னா இப்போ அங்கே விசிகா இப்போ அந்த ப்ளஸ்ன்னு பேசும்போது அங்கே செல்வாக்கு செலுத்துகிற சமுதாயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு முக்குளத்தோர் இருக்கிறாங்க. அதற்கு ஈக்குவலாகவே அங்கே பட்டியல் வகுப்பினரில் குறிப்பாக ஆதி திராவிடர், தேவேந்திர குலர்கள் சேர்ந்து மீனவர்கள் அங்கேயும் ஒரு வாக்கு சதவீதம் அவர்களுக்கு ஒரு வலுவாக இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இதில் சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளும் இருக்கின்றன. இந்த இடத்துல இருந்தால் விசிகாவினுடைய நம்ம கடந்த ஒரு பதிவிலேயே நம்ம குறிப்பிட்டோம். இங்கேருந்து விசிகாவினுடைய இதோ பாமகவினுடைய ஒரு வாக்கு வங்கிகளும் இங்கிருந்து தான் பாமகவினுடைய வாக்கு வங்கிகள், விசிகாவினுடைய வாக்கு வங்கிகள்லாம் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தொடக்க புள்ளியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கூட்டணி கணக்குகள் 2 பேருக்கும் சரியா இருக்குது. இப்போ திமுகவில் விசிகா இருக்குது, இப்போ பாமகவோடு இணைந்திருக்கிறார்கள். அதனால் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அது சிபிஎம் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் 2மே திமுக கூட்டணியில் இருக்குது. அவர்கள் எல்லாம் இந்த இடத்துல கடந்த காலங்களில் செல்வாக்கு செலுத்தினார். விஜய் வருகையை நம்ம அடுத்து பேசுவோம். அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு குறிப்பிட்ட அளவில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கிற இடம். அவர் நெய்தல் படையாது இதுன்னு சொல்லி அங்கே மீட்டிங் போடுறாரு. அதனால் என்னமோ விஜய் அவர்கள் போய் 2வது மாநாட்டை நாகப்பட்டினத்தில் தான் விஜய் அவர்கள் 2வது முறை மாநாட்டை அங்கே தான் அமைச்சார். அங்கே தான் அவர் மக்களை சந்தித்தார். இப்போது அந்த வகையில் அவர் குறிவைக்கிறார் நமக்கான ஒரு வாக்கு எங்கே இருக்குன்னு. அவர் மீனவர்கள் வாக்குகளை, கடலோர வாக்குகளை குறிவைத்தாரா தெரியாது. ஆனால் அங்கே போட்டார். அதுக்கு அவருக்கு சரியான ஒரு ரிசல்ட் இருந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக கீழ்வேலூர் பகுதிகளில் இளைஞர்கள் ஒரு கொடிகளை எல்லாம் கட்டி அவர்கள் அந்த கட்சியினுடைய செயற்கைகளை எல்லாம் செயல்படுவதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நான் மற்ற இடங்கள் எல்லாம் நாம் உள்ளபடி சொல்கிறேன், யாருக்கு ஆதரவு கிடையாதுன்றது நம்ம இந்த இடத்துலையும் சொல்லிக்கிறோம். மற்ற இடங்களெல்லாம் நம்ம பார்க்குற பொழுது நாம் தமிழர் கட்சியிலேருந்து விசிகாவிலேருந்து நிறைய அங்கேருந்து கட்சிக்கு மாறி போனவர்கள் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இங்கே நம்ம பார்க்க கூடிய விஷயம் என்னன்னா, புதிய தலைமுறை வாக்காளர்கள் விஜய் பக்கம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கடந்த காலத்தில் குழற்சி கொண்டிருக்கிற, அதாவது அவர்கள் கட்சியில் குறிப்பாக நாம் தமிழர் ஆகட்டும் விசிகா ஆகட்டும், அது ஒரு பெரிய சேதாரம்லாம் ஆகலை. அப்படியே தான் இருக்குது அந்த மாவட்டத்தை. மற்ற மாவட்டங்களை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இன்னும் அடுத்து திருவண்ணாமலை பேசுவோம், நம்ம மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பேசும்போது அதனுடைய ரிசல்ட் வெவ்வேறையாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பொறுத்த மட்டும் அந்த கட்சியில் கடந்த காலத்தில் போராட்டத்தில் கலந்து கொள்வர்கள், வேட்பாளர்களாக நின்றவர்கள், அவர்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. புதிய தலைமுறை விஜய்க்கு போகிறாங்க. இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பலம் என்பது அவரவர்கள் கூட்டணி கட்சிகள் தான். இங்கே 2021 திமுக அவர்கள் சில வாக்குறுதிகளை கொடுத்துருப்பாங்க. அது நிறைவேற்றப்பட்டிருக்குதா? இந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? இது ஒரு குறிப்பிட்ட நம்ம கடந்த முறை பேசும்போதே சொன்னோம். அதாவது நம்ம திருவாரூர் பேசும்போதே சொன்னோம். அதனுடைய பல்வேறு விஷயங்கள் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் அதுவும் ஒத்துப்போகும். அந்த வகையில் மீனவர்கள் பிரச்சனை இங்கே இப்போ திருவாரூர் ஆகட்டும், நாகப்பட்டினம் ஆகட்டும், கடற்கரைகள், வேதாரண்யம் ஆகட்டும், கொஞ்சம் கடற்கரைகள் வருகிற பகுதி. இங்கே மீனவர் பிரச்சனை இப்போ ராமநாதபுரத்திற்கு என்ன மாதிரியான மீனவர்கள் பிரச்சனைகள், மீன்பிடி பிரச்சனைகள்லாம் இருக்கோ அது நாகப்பட்டினத்திற்கு இருக்குது. அடிக்கடி கடற்கரை இப்போது பாதிக்கப்படக்கூடிய மீனவர்கள், இலங்கை பிரச்சனை பாதிக்கப்படக்கூடிய நாகப்பட்டினம் மீனவர்களும் இருக்கிறாங்க. அங்கே துறைமுகம் பிரச்சனை இருக்குது. நம்பியார் நகரில் ஒரு துறைமுகம், ஒரு கடன் கொடுக்கப்பட்டு பிரச்சனையாக இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே கேட்கிறார்களே ஒழிய தீர்க்கப்படலைன்றதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. மயிலாடுதுறையில் முக்கியமாக இந்த பருவமழை வரும்போது நெற்பயிர்கள் வீணாகாது. ஆமாம், அது கரெக்டான கொள்முதல் செய்யப்படுறதுன்னு. ஆமாம், அது தஞ்சை, திருவாரூர், இந்த நாகப்பட்டினம், அதனால நம்ம மயிலாடுதுறையில் சேர்த்து பேசணும். இது மாதிரி நெற்களஞ்சியத்திற்கு அவர்கள் எதிர்பார்க்கிறத
ஏன் கட்சிகள் அதிமுக திமுக ஆகட்டும் அதை செய்யாமல் கடந்து போகிறார்கள்னு தெரியல. ஏன்னா இது ஒவ்வொரு முறையும் அதீத மழை பொழிவு வரும் பொழுது பாதிக்கப்படக்கூடியவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டமாகத்தான் இருக்குது. அவர்களுக்கு இன்னும் கஜா புயலின் போது சீரமைக்கப்படாத விஷயங்கள் இருக்கிறதாக கூட நம்ம இதெல்லாம் சொன்னாங்க, அது செய்கிறேன் இது செய்கிறேன்னாங்க, இன்னும் செய்யாமல் இருக்கிறாங்க. ஒரு மறுவாக்கம் செய்வதில் ஒரு சுணக்கம் இருப்பதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்குமான்னு தெரியல. செய்யப்பட்ட அதாவது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்றது அவர்கள் வந்து காவிரி நீர் கடைமடை இங்கேயுமே கடைமடை பிரச்சனை, நீர்வரத்து அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, மீனவர் பிரச்சனை இருக்கிறது. அதே மாதிரி சீர்காழி பூம்புகார் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல எல்லாம் போகும்போது பூம்புகாரில் கொஞ்சம் விஜயினுடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கே அந்த புதிய வாக்காளர்களினுடைய இதை பார்க்க முடிஞ்சிச்சு. சீர்காழி வந்து ஒரு பெரிய அளவில் டெவலப் பண்ணியிருக்கலாம். சட்டைநாதர் கோயில் ஆகட்டும் ஒரு ஆன்மீக தலமாக சுற்றுலா அதாக மாற்றியிருக்கலாம். இன்னுமே அங்கே கோயிலில் இப்போ கும்பகோணத்துலேருந்து ஆரம்பித்து சீர்காழி இந்த பகுதிகளெலாம் வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து போகிற இடம். அவர்களுக்கு ஒரு அடிப்படை சுகாதார வசதி கிடையாது, இப்போது ரோடு சரியாக இல்லை, இந்த மாதிரியான குறைகள் தங்குமிடம் இதெல்லாம் அரசே வந்து செய்து தரணும் அப்படின்னு இப்போ நான் போகும்போது நான் சில நேரங்கள் கோயிலுக்கு போவோம். அப்படி போயிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கிறீங்க எதுக்கு வரீங்க இந்த மாதிரிலாம் பேசும்போது நாங்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்புக்கு வரோம், இந்த மாதிரி வரோம். சரி, இது வந்து இப்போது ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு லீவுக்காக வந்திருந்தார். அப்போ அவர் பேசுகிறாரு, சார் அங்கெல்லாம் வந்து ரோட்வேஸில் நாங்கள் நினச்ச ஊருக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்தி நாங்கள் போவோம், அங்கே தங்குவோம் இருப்போம். இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் சார் தமிழ்நாட்டில் இல்லை? நான் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் ஊருக்கு வந்தேன்னா இந்த மாதிரி கும்பகோணம் அந்த பகுதியெல்லாம் வரேன், இந்த கோயில்களெல்லாம் வந்துட்டு போகிறேன். கோயில் அப்படியே அதே பழமை பாரம்பரியமிக்கதாக இருக்குது, ஆனால் ஒரு டெவலப்மெண்ட்டே பார்க்க முடியல இப்படின்ற விஷயத்தை கேட்க முடியுது. அதே போல் பூம்புகாரனுடைய கலைக்கூடம் அது உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றிருக்கலாம். அதுக்கு ஆன்லைனில் எல்லாம் வந்து கொடுத்து ஒரு பெரிய வியாபாரம் ஆக்கியிருக்கலாம். இதெல்லாம் இது வந்து நான் அவதானிப்பது. மற்றபடி தேர்தலை சந்திக்கிற பொழுது வரக்கூடிய ஒரு ஆட்சி முடிவுறும்போது இருக்கிற எதிர்ப்பு வாக்குகள் திமுகவிற்கு நிச்சயமாக இருக்கும். இந்த 2 தொகுதிகளையும் ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள்ங்கிற மாதிரி ஒரு தெரிஞ்ச செல்வாக்குமிக்க அரசியல் தலைவர்கள் யார் இருக்காங்க? இல்லை, இது 2 மாவட்டத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் விசிகாவில் ஒரு விசிகாவினுடைய ஒரு முகமாக, அதாவது ஒரு மேடை பேச்சுக்கு எழுத்துக்கு பேச்சுக்கு அப்படின்னா அவர் ஒரு அடிக்கடி தொகுதிக்கு போய் பார்வையிடுற ஒரு இருக்கிறார் கனெக்டிவிட்டியோட இருக்கிறாரு. அவங்க கட்சிக்கு முகமாக இருக்கிறார். நாகப்பட்டினத்திற்கு அவர் வந்து இன்னைக்கு ஒரு சொல்லக்கூடிய நபர். அது திமுக. அதான் நான் சொன்னேன், திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் தான் போகலாம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் பல்வேறு தலைவர்கள் அங்கே உருவாயிருக்காங்க. நாகப்பட்டினமே அவர்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் எம்பி தான் இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் ஏடிஎம்கேல எடுத்துட்டிங்கன்னா ஓஎஸ் மணியன் வந்து கடந்த காலங்களில் அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கிறார், லோக்சபா எம்பியாக இருக்கிறார், மந்திரியாக இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர் ஒரு ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்திருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்திருக்கிறார். அதனால் அங்கே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதான் அந்த அலையில் வெற்றி பெற்றிருக்காரு. அங்கே எப்படி காமராஜ் வெற்றி பெற்றாரோ அந்த மாதிரி இங்கே வந்து அந்த அலைகளில் அவர் ஒருத்தர் மட்டும் வெற்றி பெறுறாரு. அதனால் அதை வந்து ஒரு தக்க வைத்துக் கொள்வதற்கு அவருக்கு, அதாவது இன்றைக்கி இருக்கிற இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு டாப் ஒரு 10க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது திரு ஓஎஸ் மணியனும் முக்கியமானவராக தான் கருதப்படுகிறார். அப்படி இருக்கிற பொழுது அவர் வந்து அவருடைய தொகுதி பகுதியில், ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில முரண்பாடு. அங்கே மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய KA ஜெயபால் ஆகட்டும், தங்க கதிரவன் வந்து ஷானவாஸுடன் தேர்தலில் தோற்று போனார். இந்த முறையும் அவருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. மஞ்சுளா சந்திரமோகன், பவுன்ராஜ் இவங்க எல்லாருமே இந்த முறை வந்து ஒரு அதிமுக கோட்டையாக மாற்றிவிட வேண்டும். பாராளுமன்றத்தில் நடந்தது போல வாக்கு சதவீதம் குறைந்து விடக்கூடாது. குறிப்பாக பாமக வந்திருக்கிறது, அதை பயன்படுத்தி கொண்ட எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கார்கள். அது மாதிரி திமுகவில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் சிபிஐயில் சொன்ன நாகை மாலி அவர் இப்போது எம்எல்ஏவாக இருக்கிறாரு. திமுகவில் எக்ஸ்எம்பி சீனியர் லீடர் 3 டைம் எம்பியாக இருந்தவர் AKS விஜயன். அதே மாதிரி என் கௌதமன் இப்போ அவர் 2022 மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. இவங்க எல்லாமே தீவிரமாக திமுகவிற்கு அந்த கூட்டணி பலத்தை அப்படியே கொண்டு போய், ஏன்னா இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளி என்னன்னா விஜய் வருகை எங்கே நம்ம வாக்குகளை பாதிச்சிருவாங்களோ, நம்மளுடைய இருப்பை அவர் சிதைச்சிருவாரோ அப்படின்றது அதிமுகவினுடைய முன்னணி அந்த மாவட்ட தலைவர்களுக்கு உண்டு, திமுகவிற்கு உண்டு. அதனால் எல்லோரும் தீவிரமான தேர்தல் பணிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் பணிகள்னு எப்படி செய்கிறாங்கன்னா, இப்போ இதற்கு அடுத்து நான் வந்த மாவட்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்போதெல்லாம் அடிக்கடி அங்கே இருக்கக்கூடிய செயல்கள் அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நான் வந்து அப்படியே இப்போ நம்ம பல மாவட்டங்களை முடிச்சிருக்கிறோம், அதை ரொம்ப தீவிரமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கேயும் அதை ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு 4 முனை போட்டியாக இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க மக்கள் வந்து. அதனால வந்து இங்கே வந்து யாருக்கு போட்டி? டிவிகே ஏடிஎம்கேவா, ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி? இங்கே வந்து அதான் விஜய் வருகை யார் வாக்குகளை எல்லாம் பாதிக்கிறார்? வழக்கமாக எல்லா வாக்குகளையும் பாதிக்கிறார்.
நாம் தமிழர் வாக்குகளை பாதிக்கிறாரா? கடந்த தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்குகளை இங்கு ஓரளவுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க நாம் தமிழர், ஆனாலும் கொஞ்சம் சிதைவு ஏற்படுங்க. எல்லா கட்சிக்கும் சேரும்போது இருக்கும். திமுக தன்னுடைய கூட்டணி பலத்தில் இது வந்து இந்த இடத்துல அவங்க தான் இந்த 2026 தேர்தலில் கொஞ்சம் ரேஸில் முந்தி நிற்பவர்கள். அந்த மகளிர் உரிமை தொகை அந்த கிராமப்புறங்களில் அந்த எதிரொலிப்புலாம் இருக்குது. அது இப்போ 3000 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து கிராமப்புற மக்களுக்கு அது திமுகவில் நோக்கி அதை கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து இந்த இடத்துல எல்லாம் இவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அந்த வகையில் திமுக தான் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் முந்தி இருக்கின்றன. அங்கே வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குறவர் ஏடிஎம்கேவில் ஓஎஸ் மணியன் மட்டும்தான். ஆமாம், அவருடைய டீம் அவர். ஏன்னா அவருக்கே அங்கே இப்போ பிரச்சனை, ஜெயபாலோட பிரச்சனை இருக்குது, போகும்போது 2 பேருக்கு ஒத்து போகாத பிரச்சனைகளை எல்லாம் பட்டியலிடுறாங்க. அதனால் அதை தாண்டி அவர் ஒரு தொகுதியை மட்டும்தான் அவரோட இந்த முறையும் அவர் மீட்க முடியுமா தெரியல. ஆனால் திமுக அதிமுக இடையே தான் திமுக அந்த கூட்டணி பலத்தால் இங்கு போட்டி நிலவுகிறது. திமுகவோட கூட்டணி தான் இங்கே ஒரு மிகப்பெரிய சக்தி. அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. ரேஸில் முந்தறது திமுக தான் சொல்லியிருக்கீங்க. மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தேர்தல் நிலவரம் வந்து நம்ம தேர்தலுக்கு பிறகு பேசுவோம் சார். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.